கைத்தட்டி சவுண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கிறேன், ஏன்னா நான் தான் பேசினேன் அதை பற்றி, அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2023 நான் படம் பண்ணேன் ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஊண்டுதெல்லாம் அந்த தினத்தந்தி, அப்புறம் தினமலர், அப்புறம் நிறையா இதெல்லாம் நல்லா எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் ப்ராஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தேன் ஆக்சுவலி க்ரைம் த்ரில்லரில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி இந்த மீடியாக்காகலாம் சொல்லலை, ஏன்னா இந்த ஒரு மாதிரி தோற்ற டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாக்ஸ் ஆஃபீஸாக. அதனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் அப்படியே நான் 1 by 1 அப்படியே போயிடுறேன். படம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் 2023. அது ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்ப. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ஏன்னா நிறையா கிரெடிட்லாம் வாங்கி படம் எடுத்துருந்தோம். அப்புறம் சரி வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம் சினிமா வேண்டாம், நீ போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணு தெரியல. சரி அப்படியே குழப்பமாக இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான். அப்போ தான் கல்யாணம் முடிச்சுட்டு சரி. அப்புறம் வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டோம், சரி நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ போராடினேன். அதில் இதுக்கு பிள்ளையார் சொல்லியா இருந்தது சுமதி மேடம். ஆக்சுவலி அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர். அவர் ஒரு வழிகாட்டி, மென்டர். நான் ப்ரொடியூசர்லேயே நான் வரலப்பா உள்ள, உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ, நீ நல்லபடியாக படம் பண்ணி ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஸோ டாக்டர் செல்வராஜ் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சுமதி மேடமுக்கும் என் முதல் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் அது. அப்புறம் விமல் அண்ணன் ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி ஆனால் அது ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தேஜானந்த சொன்னேன். தேஜானந்த் வந்து என்கிட்ட நீ வா விமல் சார் நான் உட்கார வைக்கிறேன், நீ அப்படி சொல்லு சார் புரிஞ்சு பாருங்க. நான் இப்போ போய் பார்த்தேன். என்னோட பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்கல, நீ என்ன பண்ண, நீ இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. அண்ணன் அப்படி சொன்னேன், நான் தஞ்சாவூர் தானே சிறுக்கம் சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி. ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அப்போ ஆரம்பிச்சு விட்டார். ஸோ விமல் அண்ணன் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ விமல் அண்ணனுக்கு என்னோட தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டேஜில் ஆடினாங்க, அவங்க சிலம்பம் அகாடமி பேர் இலக்கிய தாஸ். போன படத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த படத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம். அதனால் ரொம்ப நன்றி. அது இப்போ எங்கள் ஊர் அரவிந்த் டான்ஸ் அகாடமி டான்ஸ் ஆன சின்ன கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த செகண்ட் டைம்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோட மேடம்க்கு. ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 60 மேமாக ஹீரோயினியாக போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லைங்க. அது இப்போ ஒரு பிளாங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களாம் தெரியல. அப்போ 60 மேம் வந்து அப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுறாங்க, நிறையா அந்த லவ் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷ் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நரேட் பண்ணேன் ஃபோனில், இது மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் நரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஏடிஸை வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டரை வந்து வரைஞ்சி இது மாதிரி தான் நடிப்பீங்கன்னா நம்ம லுக்கை பார்த்துட்டு படத்தில் எலிஃபென்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டோரி அப்படின்னே உடனே எனக்கு எலிஃபென்ட், அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வைல்டு அனிமல்னாலும் எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும். நான் நான் ஒத்துக்கிறேன்ட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அல்ஃபர்ட் ஜோஸ் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ₹1 சம்பளம் வாங்கலை, எனக்காக சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலையும் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை, அது கமிட்மெண்ட் தான் வாங்கினார். அவராக ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லி உங்களுக்காக சொன்னேன். ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன் அவர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு தெரியும், நல்லா நிறையா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுவார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும். அண்ட்
எங்களை மாதிரி கலைஞர்களை வளர்த்து வாழ வைக்கிற மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க, தம்பி சின்னதாக பேசுறது அடித்து வெளுத்துருவேன் இருக்காங்க, அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஸோ அது இவ்வளோ ஈஸியாலாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா வந்து அதுக்கு கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு 10 வருஷம் ஒரு கடின உழைப்பு இதுக்காக பின்னாடி இருந்திருக்கு. அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் மேடை மேலே நிற்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த திருப்தியில் தான் நான் இங்கே இருக்கேன். நான் 2-3 பேருக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என்னோட ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து என்னோட அம்மாவுக்கு. ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். எனக்கு அப்பா அம்மா ஒன்றா இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமா. ஸோ நாட் சின்ன ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். வறுமையான குடும்பம்னா அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள். அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட் குடும்பத்தோட செலவு எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நாங்கள் கண் முன்னாடி பார்த்தோம். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் விமனாக இந்த சொசைட்டியில் நிறைய எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோட அம்மா நிறைய ஃபேஸ் பண்ணி தான் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு ஒரு டைமில் வந்து நம்ம வேலைக்கு போவோம், சரி பையன் வளர்ந்துட்டான், அவன் நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நினைக்கிற டைமில் தான் நான் அடுத்த குண்டை போய் போட்டேன். அம்மா நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் வளரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வளருவோமா, அது வரைக்கும் எனக்காக பார்த்துக்கிறியான்னு அன்னைக்கு சொன்னேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எப்படி எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலையோ இன்ன வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடலைங்க. ஸோ இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு போடல. ஆனால் அவங்க வந்து இப்போ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா நீ போய் தாராளமாக பண்ணு, உனக்கு அம்மா சாகுற வரைக்கும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் விமன். அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், நான் ஒவ்வொரு பணத்தை நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் நான் தான் வந்து உழைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட், தேங்க்யூம்மா, லவ் யூ. அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து என்னோட கூட பிறந்த தம்பிக்கு. என்னோட அவன் 5 வயசு சின்னவன். நம்ம அண்ணன் வளர்ந்துட்டான், அண்ணனை பார்த்து தான் தம்பி வந்து வளருவாங்க அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? நான் வந்து மியூசிக் தான் பண்ண போகிறேன், இதில் எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நானும் அவனை நிறைய பேசிக்க மாட்டோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேசிக்க மாட்டோம், நிறைய இது பண்ணிக்க மாட்டோம். அவன் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான், அண்ணன் அவன் என்ன கனவோ தேடுறதோ அதை நோக்கி ஓடட்டுமா, நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், காலையில் வந்து காலேஜ் போவான், சாயந்தரம் ஃபுட் டெலிவரிக்கு போவான், அந்த காசை என் குடும்பத்துக்கு கொடுத்து என்னோட இடத்த அவன் வந்து நிரப்புனான். ஹரி, லவ் யூடா. அண்ட் மூணாவது, சரி அம்மாவும் தம்பியும் வந்து பெற்றவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா? என்னோட ஒய்ஃப் ராகா. எல்லா ஒய்ஃப் தெரியும், அந்த மெஜாரிட்டி ஒய்ஃப் வந்து நீங்கள் ஏன் வேலைக்கு போகல, நீங்கள் ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு நம்மளை நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா? இன்ன வரைக்கும் எனக்கும் சேர்த்து அவன் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கா. நம்ம இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தான். ஸோ இது வரைக்கும் அவள் காஸ்ட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நேரம் கூட என்னை அதை ஃபீல் பண்ண வச்சதில்லை. ஏன்னா நேற்றுக்கு கூட எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை. பெட்ரோல் போட காசுல என்னோட ஜிபே அவளே போய் நோட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களே நோட் பண்ணி, சாரி அவளேன்னு சொல்கிறேன், அவங்களே நோட் பண்ணி பார்த்துட்டு சைலண்டாக வந்து 3000 ரூபா அனுப்பி விட்டுட்டு, நான் அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு காசு வந்திருக்கு, ஏமா அந்த காசு வந்திருக்குன்னா வச்சுக்கோ, அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது அவங்க கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச் நாகா, லவ் யூ. அண்ட் இவங்க எல்லாருமே நமக்கு ரத்த சொந்தம், கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணவங்கன்றதை தாண்டி நம்மளோட கனவுகளுக்காக நம்ம உண்மையாக உழைச்சோன்னா நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு அந்த மேடையிலே அது அமைஞ்சிருக்கு. நான் அதை கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ என்னடா பண்ண போகிற, உன் கனவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு வருமானமும் கிடையாது, வசதியும் கிடையாது. அப்போ உனக்கு என்ன பண்ணணும், அப்படி உனக்கு என்ன பண்ணால் நீ லைஃப்பில் சீக்கிரமாக வளருவ அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டுடியோ வந்து வைக்கணும் அப்படி. சரி, ஸ்டுடியோ வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு 25 லட்சம் 26 லட்சம் ரூபாய் ஆகும். 25 லட்சம் 26 லட்சம் உனக்கு வந்து அந்த காசை கொடுத்துட்டா, அந்த ஸ்டுடியோ வச்சு கொடுத்துட்டா நீ வளர்ந்துருவியா அப்படின்னா, நிஜமாக நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்கான பலன் சீக்கிரமாக அடையும், நடக்கும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஸ்டுடியோவில் தான், இந்த படமும் அந்த ஸ்டுடியோவில் தான் மியூசிக் பட்டிருக்கேன். அந்த ஸ்டுடியோ பேர் பி கியூப் ஸ்டுடியோஸ், மடி பக்கத்தில் இருக்குது.
அதை எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் என்னோட கம்பெனியோட CEO நாகேஸ்வர். ஸோ அவர் இங்கே தான் இருக்காரு. நாங்கள் பாடலியம் படிக்கிறோம்னு ஒரு கம்பெனிக்கு இல்லை, ஒரு ஃபேமிலி நடத்துகிறோம். அந்த ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, உள்ளே வர முடியல அப்படின்றதுக்காக வெளியவும் நிற்கிறாங்க. தேங்க்யூ, நான் லவ் யூ நான். அண்ட் பட் நாட் லீஸ்ட் தலைவன். ஸோ தலைவன் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல லீடரால் மட்டும்தான் ஒரு நல்ல டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். தம்பி நீ வளருவிடா, நீ வளரு அப்படின்னு சொல்கிற ஒரு கை தூக்கி விட்டுற ஒரு கை நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் நம்மளுடைய நீங்கள் எவ்வளோ டேலண்டாக இருங்க, நீங்கள் உலகத்தில் உங்களை மிஞ்சின டேலண்ட்டே இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட உங்களுக்காக ஒருத்தர் கை தூக்கி விடணும் இல்லையா? அந்த மாதிரி என்னை கை தூக்கி விட்டவர் தான் தலைவன் தினேஷ். ஸோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அடிஷ்னல் மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 படங்களுக்கு மேலே பிளேபேக் சிங்கராக பாடியிருக்கேன். அண்ட் நிறைய ரியாலிட்டி ஷோவில் ஃபைனலிஸ்டாகவும் இருந்திருக்கேன், டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து சிங்கரோட கெரியர். மியூசிக் கெரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ தினேஷ் ப்ரோ சொல்லும்போது சொன்னார், எனக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு விமலை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. விமலை நான் எப்படி வந்து தினேஷ் ப்ரோ கேட்கலையோ அந்த மாதிரி தினேஷ் ப்ரோ என்கிட்ட கேட்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறப்போ நான் கேமரா வச்சுட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் யோசித்தேன். ஏன்னா பயமாக இருந்துச்சு, என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ சொல்லிடுவாங்களோ, ஏதோ தப்பு சொல்லிடுவாங்கன்ட்டு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. அண்ட் நான் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணாலும், டெக்னிக்கலாக இஷ்யூ இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எஃபர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. விமல் சார் வந்து எனக்கு இன்டர்காம்லாம் பேசுவார், தம்பி சில்லாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு. சார் ரொம்ப தேங்க்யூ சார். மேம் சிஸ்டி மேம் வருவாங்க, எனக்கு பக்கத்தில் இருக்கும், பயமாக இருக்கும், டேய் என்னடா ஷாட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருவா, வா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு ஃபுட்டேஜையும் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க முடியாது. ஜான் விஜய் சார் ரொம்ப தேங்க்யூ சார். என்னன்னா ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணும், நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா இந்த சைடு ஒரு சீன் போயிட்டு இருக்கோம், அந்த சைடு ஒரு சீன் போயிட்டு இருக்கோம். அண்ணன் பிஸியாக இருப்பார். ஜான் விஜய் சார் என்ன பண்ணுவார், டக்குன்னு வந்துட்டு டேய் மனசு கேமரா எடுத்துருவாடா, வா நம்ம எடுப்போம், வா நீ வா, ரெடி ரோலிங் அப்படின்னு அவர் பாட்டு ஆரம்பிச்சிருவார். சார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. எனக்கு அவ்வளோ பெரிய எஃபோர்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியான கொண்டு போக வச்சார். அதுக்காக தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபிலிம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஈஸி இல்லைங்க, ரொம்ப டஃப்பானது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்னாலே தெரியும் உங்களுக்கு, நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். திடீர்னு நான் சொன்ன மாதிரி இந்த எலிஃபெண்ட் வந்துடும், நாங்கள் போகிற இடத்துல அந்த லைட் ஈஸியாக வைக்க முடியாது. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி இந்த அளவுக்கு விஷுவல் கொடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் டீம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ரீநாத், ஸ்ரீகாந்த், ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீநாத். அவன்லாம் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட, டேய் போய் லைட் வேடா அப்படின்னு சொன்னால் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டான், என்ன சீனுன்னு கேட்க மாட்டான், ஓகே அவ்வளோதான். ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தினேஷ் அண்ணா வந்து அவர் டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல ஆக்டர். நான் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நல்லா நடித்தார், இதை சொல்லணும். நான் ரொம்ப அழகாக நடிப்பார். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் படத்தில் நான் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் அதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக என் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்லேயே நான் நிறைய வச்சுருக்கணும். அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரயில்வே போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ், அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்கறதில்ல, அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். போலீஸ் நிறுத்தினா அவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். அண்ட் குட் ஈவினிங், thank you very much for being here. and எப்போவுமே always been very supportive because நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. I'm very happy to see them and I'm sure that you will take this film ahead and hope all are doing well. இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க, இங்கே வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் அதை எப்படி எனக்கு தெரியுது, நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டு, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது. And thank you very much for being here.
அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷனல் ஃபீலிங்லேயே இருக்கும். என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன். ஆனால் இந்த இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவருக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அது கைவிடவே விடாது சார். அது எப்போதும் எனக்கு தெரியாது. நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடென்ட்டாக புஷ்கர் நடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பாரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு நடிக்க வான்னு கூப்பிடுறேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு, உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே. காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது, வீட்லேயே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தேர் வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும். அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜயன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி, பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் படிச்சுட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா the movie will not happen. கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேணாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாருக்கூடையும் ஜெல்லாயிடுவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, அதில் சூப்பராக நடிக்கிறாள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு நிற்க வச்சுருக்காங்க. I'm very excited to part of Mahasena. Very laughing. Very happy for you. Thank you. So again I will start because I will forget everything. So I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But the way Dinesh sir presented me, that is so good. I'm so happy and I love Tamil. I really want to work here, so I'm just hoping, finger crossed, soon I will get next project or once this film will be released. So I'm very excited for the audience also. Go and meet 12 December Ganga. Thank you so much. Ma'am, come. Oh, sorry. One more line. Sorry, I forgot. It's okay. I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot. Kabir sir, Bimal sir, Shrishti. Now you all guys are talking in Tamil and I'm not able to understand Tamil. So Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. Bimal is saying it. She's so cute. And I played a role called Maitri in this movie, which I'm very proud to be playing, by the way. And first, நான் சொல்லிடுறேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் பேசுவேன். ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க இப்போவே. And so first let me start with thanking the director first obviously, because as he said, முன்னாடி வந்துட்டு I think 2 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதன் மூவியில். And he saw me and he was like, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, இல்லை சார் நானும் ட்ரை பண்ணினா தான் சார் இருக்கேன், இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் he gave me one word saying that நான் அடுத்த படம் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக்,
the same thing எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான். பீங் an actor and being a newcomer, having a hope is a very big thing for us. So I didn't like trust, obviously, because being in this media is like, you know, you've had a lot of heartbreaks and stuff. But then random ஒரு நாள், which I didn't expect, he gave me a call. Thank you, sir. So he gave me a call saying that இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நீ பண்ற, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்ஸ் 20 days வேணும், இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. And I was like, he didn't ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்றியா, உனக்கு ஓகேவா, இது கேட்கல, இது நீ பண்ற நான் சொன்னேன். So I respect a person who keep up their words a lot, and he's a word of honor, and I'm really grateful for him. Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing, but then he's never just been a director to me. He's been a motivator, he's been a supporter, and he's the reason I think I believed myself as an actor also. Okay, thank you. Yeah. Oh, thank you. Thank you. First, no, I'm not forgot. This movie வந்து மகாசேனா பண்றது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போரா இருக்கும். It's now become my family. உண்மையாவே சொல்லனா this film I want to dedicate to technician and Dinesh sir's team, ADs and everything, because இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் see that how much of hard work and emotion அதில் இருக்குது. சார் ஹேஸ் டன் எவ்ரி திங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்றது வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் ஒன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர், பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுலூர், வயநாடு. சார் அப்போ தானே வந்து அது ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலன்னா. தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எடுத்து சொன்னாங்க. அப்போ நான் சார் சொன்னேன், என்ன ஆச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது he said ஒன்றும் இல்லை, பிரேக், அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட he didn't give up. We did shoot for 1 day. So and the locations were in mountain and high hills. So ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல or மேடையில or in movies or after the movie எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க, ஆர்டிஸ்ட் பற்றி புகழுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்து ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் to bring this big vision movie in the small budget so that in the Tamil industry வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. So I think I believe that he will open a door for everybody to come forward and do something magical. And நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் that this film will do some magic. And அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சக சுத்தமாக பிடிக்காது தட் டு டாக் அது லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது பட் நச்சு சார் okay. So but sir, we did this shoot 50 days. I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர், கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. I am a very soft girl which nobody believe in but I believe in. So அந்த டைமில் வந்து he really had patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாக வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து he will support me. நிஜமாவே சொல்கிறாது இந்த trust me. And Vimal sir, thank you for being such a sweet co-star. And
Kabir sir and John Vijay sir and Vijay sir பத்தி கண்டிப்பா சொல்லே ஆகணும். இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல there is like ரொம்ப like it's very important ஆன scene and fight scene எல்லாம் இருக்கு. So all people are involved in the fight scene. So I told director sir என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்றாங்க like ladies தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன் ஓகே மேம் பண்ணுறோம். இவன் மெரினா இஸ் ஃபைட்டிங் ஸோ ஐ காட் ஏறிச்சு எனக்கு நேராக கூட வேணும்னு சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ தாட் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன். எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. So he walked inside the set and I told John Vijay for you this kick. To all media, hand Romba, thank you sir for joining us and to everybody ki aap sab time nikal ke aaye. Amma, vanakkam. Thank you for giving me this film. Thank you. Let's talk about our director, captain of ship. It's 2 years of hard work, sir. I remember, sir, when I came on the set and he was very tense, nervous because I came that I comes in pre-climax and climax and like very tense. I could see because you know when you come on the set, एक वो body language से पता लगता है. तो director was very nervous. I called him and we were sitting together and I told him, sir, believe me, we'll have a kick-ass pre-climax and climax. I told you this, sir. And trailer पातिंगला. So it's looking damn good with the fabulous cast. It's your vision, sir. It's not aaj ka. It's been 2 years. Manas, it's not easy to shoot out of city, you know, forest areas, mein. So and it's the first film, I think. So damn good job, brother. Damn good. We're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, John sir, Vimal. Shrishti, Mahima, Shubhangi, unfortunately we don't have scenes together, but looking forward to working with you in future. So it was lovely working with you all. It's a very realistic film. बहुत कम फिल्में बनती हैं जिसमें इतना realistic acting होता है, village backdrop होता है, rawness होती है. So I want to appeal to everybody, to media, it's a theatrical watch. Don't wait for come to OTT. So damn good BGM. So please come to theaters on 12th December and watch this cinema. So we did a lot of hard work making this film. We gave our blood and sweat. So it's not cinema is like not small and big. It's our vision and so story बहुत अच्छा है. ट्रेलर आप लोगों ने देख लिया है. So I want to request, please come to theaters, spread the word. We need your love. We need blessings. Please watch this film Mahasena in theaters on December 12th. Thank you everybody. And my producers, and I want to thank the costume department and art department, production team for supporting us. Everybody, to the whole cast and crew. मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ विजय सर. I love to working with you. We have a beautiful climax, very unique climax, beautiful choreography. Sir, master name? Ram Kumar did the choreography, and a very unique climax. It's a very realistic film and realistic climax. So bless us guys and thank you very much. I'm very grateful today. I'm part of this cinema, Mahasena. Thank you very much. ஏன்னா எனக்கு முன்னாடியே ஜான் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் ஈர்த்துட்டாரு. இயல்பாக இது நான் எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எந்த ஒரு இது இப்போ புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன டிபேட் கலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேச நினைக்கிறத எல்லாமே பேசிடுவாங்க. அப்போ போய் நம்ம மைக் எடுத்து என்னத்தை பேசுறது, நம்ம வந்து ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம், நம்ம ஏதாச்சும் பேசணும். ஏன்னா ரொம்ப பேசினாலும் மக்கள் விரும்புறதில்ல. ஆனால் நான் சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ உதாரணத்துக்கு தினேஷ் கலைச்செல்வன் அப்படின்னோடனே டக்குன்னு நம்ம ஒரு வழக்கறிஞர் நான் அடிக்கடி அதை பதிவு செஞ்சுக்கணும்ல. நான் யார் நீங்கள் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லையே தவிர எனக்கும் கதைக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? அதாவது தினேஷ் கலைச்செல்வன் அப்படிங்கும்போது எப்போவுமே இனிமேல் தினேஷை வந்து வெறும் தினேஷ்னு கூப்பிடுவாங்க. கலை என்றால் கலை, அதான் சினிமா. செல்வன்டா அதன் பிள்ளை. அதனால கலைச்செல்வன், தினேஷ் கலைச்செல்வன்னே கூப்பிடுங்க, அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரிலாம் யோசிக்கணும் உட்காந்து. அப்புறம் மகாசேனா, யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லணும். மகாசேனா என்றால் மிகப்பெரிய படை. அதாவது கடவுள் முருகன் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து பழைய இதிகாசங்களில்
இந்த பேரை அடிக்கடி கேட்டுப்போம், இப்படியெல்லாம் சொல்லுவோம்னு சொன்னா, ஆனா இந்த படத்தோட கதாநாயகியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. பெட் லவர்னா உலகத்துல யானையை பெட் லவரா ஏத்துக்கிட்ட ஒரே கதாநாயகியை நான் இங்கதான் பார்த்துருக்கேன். அண்ட் விமல் சாருக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கரெக்டா? திருச்சியில இங்கிருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்களா? ஏன் ராவணன் சிலம்பம் நம்ம டீம் வந்திருக்கோம் இங்க. அதனால விமல் சார் வந்து எனக்கு பர்சனலாகவே நிறைய தெரியும், ஆனால் அறிமுகம் நிறைய ஆனதில்லை. ஏன்னா என் கூட இருக்க எல்லா பசங்களும் விமல் சார் கூட தான் இருப்பாங்க. அண்டு நிறையா சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். வாழ்க்கையில் அந்த சார் சொன்னார், ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கூட்டம், மிகப்பெரிய எமோஷனலான ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக சொல்லலாம். நான் கோத்தகிரியில் என் மகளின் பிறந்தநாளை முடித்து விட்டு நான் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேஜில் அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரேன். நடு ரோட்டில் பிடிச்சாரு டைரக்டர், என்ன உண்மையில நடு ரோட்டில் தான் பிடிச்சாரு. நம்ம வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராக நிறையா நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் அப்படியும் நான் தனியாக ரோட்டில் போவேனா அது இயல்பாக நடக்க முடியாத காரியம் தான் திருச்சியில். ஆனால் அந்த இடத்துல பிடிச்சி என்னை இன்வைட் பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நல்லதுக்காக அழைச்சார். அதனால தான் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். மற்றபடி எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. நானும் ஒரு ப்ரொடியூசர் தான். பிற்காலத்தில் மிகப்பெரிய திரைப்படங்கள் எடுக்கப்படும். அது இதே திரைத்துறையும் அதை பார்ப்பாங்க. அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. Actors like Vimal sir, Srishti ma'am, Mahima ma'am, Shubhangi ma'am, and no, I didn't mention, don't take it. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக நிறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு திருத்தி ஏற்றுக்கிட்டதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் இட் இஸ் சச் அ கிரேட் ப்ளஷர் டு ஒர்க் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ் ஆஃப் சினிமா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. And I would like to thank my mother who is a supporter pill for me. Srishti ma'am, she is such a great character. I would definitely like to mention her. She is such a sweet person. She is not like how you see. She is very sweet. Avlo like inimiyana person. And Vimal sir, oh my God, nothing to say about him. He is like undefined thing and like director sir. Sir, thank you so much. நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன், அதை பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்து என்னை டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் ஸ்டில் try to work in my next films with you guys. I'm so very pleasure to work you guys. Thank you so much. Thank you for giving me such an opportunity, and it will be theatrical movie. நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு போனா you will see every sort of emotions, and கண்டிப்பா 12th December போய் பாருங்க. you will come எப்படி போனீங்களோ அதை விட அதிகமா சாட்டிஸ்ஃபைடா வெளிய வருவீங்கன்னு I will be assured of it. Thank you so much. such a sweet speech. இதுக்கு மேல எப்படி சொல்றது? Thank you. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறைய அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல, எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல. அதே மாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி. ரொம்ப ஒரு தர்மம் வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா, பேரே வாயில மனாஸ் அவர்கள், அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல. ரொம்ப ரொம்ப அருமையாக 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜானி ஜெயண்ணன், அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
அவர் வந்து இருக்கு. அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியாது. அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினார் இப்போ கூட என்னமோ பேசினார், என்னன்னே தெரியல. நானும் சரி அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள். சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டி சுஷ்டி உங்களுக்கு பண்ணணும். திருஷ்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பட்ட பொது திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட் 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சுறாங்க வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எதை சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் பொறுத்து உருடுமானா கூட உருண்டுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்துக்கு வில்லின்னு கூட சொல்லலாம். வில்லி தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் சொன்னான்னு தெரியாது. இந்த சூரரை போடுற படம் தான் ஞாபகம் வரும். எப்படியாவது ஜெயிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் எல்லாருமே வந்து ஒரு 50, 100, 1000, 2000 சொல்லி கொடுத்து அவனை ஜெயிக்க வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த படம் ஆக்சுவலாக. ஆமாம், வந்திருக்கிற சொந்தக்காரங்க தான், வந்திருக்கிற எல்லாமே ஊருக்காரங்க தான். ஊருக்காரன் தான் படம் எடுத்தான். ஜெயிச்சிருவோம் ஒரு நம்பிக்கையில் தான் ஒட்டு மொத்தமாக ஆளால் எவ்வளோ முடியுமோ சேர்ந்து கொடுத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் சாப்பாடை சரியில்லைன்னா குறை சொல்லலை, கேரவன் கொடுக்கலன்னா குறை சொல்லலை, இவ்வளோ தூரம் யூனிட் நடக்க வைக்கிறாங்க குறை சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இதை ஒரு குடும்பமாக நினச்சி பண்ணோம். இதை எப்படியாவது வெற்றி பெற வச்சுருங்கிறது தான் நாங்கள்